பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு எப்ப இந்த 20 லட்சத்தை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க, கொடுத்தாச்சு. பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை எப்ப சந்திப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க, இன்னைக்கு சந்திப்பு நடைபெற்று இருக்கு. அவங்கள ஏன் நீங்க இங்க வர வச்சீங்க, நீங்க அங்க போய் பாத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே தான் இருக்காங்க. பதில் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை தான். சொல்றோம் கேளுங்க, மக்களும் சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைடு இருக்கிற தவறுகளை நம்ம உணர்ந்து தாங்க பேசுறோம். ஆனா அதையும் தாண்டி கட்சி மேல தொண்டர்களுக்கே கோபம் வரதுக்காக சோசியல் மீடியாவில் இந்த கமெண்ட் செக்ஷன், அப்புறம் மக்கள் கிட்ட பணத்தை கொடுத்து பேச வச்சு டிவிக்கு க்ளோஸ் பண்றதுக்காக மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டுருக்காங்க. சோ நம்ம டிவிக்கு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் அந்நிய நம்பியின் ஒரு அன்பான வேண்டுகோள், டிவிக்கு சைடுல இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு சாட்டை இப்படி சொல்றாரு, ரோஸ்ட் பிரதர்ஸ் இப்படி சொல்றாங்க, அவன் அப்படி சொல்றான், இவ அப்படி சொல்றா அப்படின்னு மத்தவங்க பேச்சை கேட்டு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அனிதா மரணம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட், அஜித் குமார் போன்றவர்களோட வீட்டிற்கு போன விஜய் இங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஏன் வரல அப்படின்னு கேள்விகளை எழுப்புறப்ப நீங்க யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அங்கெல்லாம் போறப்ப ஒரு வீட்டுக்கு தாங்க போனோம், ஆனா இங்க 36 வீட்டுக்கு போனோம், எப்படி கிரவுட் அசம்பிள் ஆகாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. அடுத்து வேலுச்சாமிபுரத்தை சுற்றி உள்ள கரூர்ல எங்கேயுமே ஃபங்க்ஷனாலே தரலீங்க. ஃபர்ஸ்ட் தரன்னு சொன்னவங்க கூட கடைசியில பயத்துல தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த எதிர்மறை விமர்சனங்கள்லாம் எழுப்புறவங்கலாம் கரூர்ல டிவி கேவுக்கு ஒரு ஹாலை புக் பண்ணி கொடுங்கடா பாக்குறோம். ஏன்டா நாங்க என்ன வேணும்னா பண்றோம்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்ச பிறகுதான் அரசியலை பத்தி யோசிப்போம்னு சொன்னவருடா எங்க தளபதி விஜய். மாமல்லபுரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. சோ இத பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். அப்புறம் நான் திரும்பவும் சொல்றேன், சோசியல் மீடியாவுல ஒரு கும்பலை இறக்கி இருக்காங்க. சோ விட்ரல் வாரியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா இருங்க, மக்களும் புரிஞ்சு செயல்படுங்க. நல்லதே நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். புது வரலாறு புறநானூரே